Hi friends, welcome to our channel. நான் உங்க பாரதி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவே சீக்கிரமாவும் செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டாவும் இருக்கக்கூடிய ஒரு டிஷ் தாங்க பள்ளிப்பாளைய சிக்கன். எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 15 வரமிளகாவே இந்த மாதிரி வந்து உள்ள இருக்கிற விதையை எடுத்துட்டு அதோட தோல் மட்டும் எடுத்து வச்சுக்கலாங்க. அவங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2 சில்லு தேங்காய் எடுத்துர்க்கேன். 1/4 கிலோ போல சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துட்டு அதில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 50 ml போல் நல்லெண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் வரமிளகா வந்து விதை நீக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். வரமிளகாவில் இருக்கக்கூடிய கலர் வந்து அந்த எண்ணெயில் அப்படியே ஊடுருவதை நீங்கள் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ்ஷு, ரொம்ப பாரம்பரியமான டிஷ்ஷும் கூட. இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட் மசாலா இது எதுவுமே போடவே தேவையில்லைங்க. இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பொருள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போமே, அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனுக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் நல்லெண்ணெயில் வதங்கும் போது நல்ல ஒரு கமகமன் வாசனை அடைக்குதுங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா வந்து எண்ணெயில் வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையுமே வந்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் வந்து ஓரளவுக்கு வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனோட நல்லா வதங்கி நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வாயில் கடிப்படும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க. சிக்கனில் வந்து தண்ணி விடும் பார்த்திங்களா, அந்த தண்ணியிலே வந்து நல்லா சுருள வதக்கி எடுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்லேயே வைங்க, அப்போ தான் நல்லா வேகும். கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு நம்ம சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே அழகாக வற்றி நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருந்தோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெய் வந்து அழகாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு. கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்கும். இது எதோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னா தண்ணி சாம்பார், ரசம் இதோட சைட் டிஷ் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து நைட்டு செஞ்சேன். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்காங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கமன்னு நம்மளுடைய பள்ளிப்பாளைய சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் பள்ளிப்பாளைய சிக்கனை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.